தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, உம்மை தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஆண்டவர் அப்பா நம்ம பிள்ளையா இருப்பதற்கு நிறைய அடையாளம். அதில் ஒரு அடையாளம், ஆண்டவருக்கு உண்மையிலேயே நம்ம பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருந்தால் அதிக அதிகமாக என்ன செய்வோம், அவரை தேடுவோம். ஒரு பிள்ளை எப்படி அப்பாவை எவ்வளவு வாஞ்சையாக தேடுதோ, எவ்வளவு விருப்பத்தோடு தேடுதோ, எவ்வளவு ஆசையாக தேடுதோ, அப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பத்தோடு இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடலைன்னா அவர் அப்பாவும் இல்லை, நம்ம பிள்ளையும் இல்லை, இல்லையா? எத்தனை பிள்ளைங்க வாரத்துக்கு ஒரு நாள் அப்பாவை பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. எத்தனை பிள்ளைங்க மாதத்துக்கு ஒரு நாளைக்கு அப்பாவை பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. இல்லை எத்தனை பிள்ளைங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு அப்பாவை பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. இல்லை எத்தனை பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் அப்பாவை பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. அப்படின்னா அவங்க யாரா இல்லைன்னா பிள்ளையா இல்லைன்னு அர்த்தம். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன உறவோ அந்த உறவு இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளை கர்த்தர் என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை நடத்த முடியாது. இன்றைக்கி இயேசுவை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கிற நம்ம அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க அப்பான்னு அழைக்கிறதுக்கும் அவங்க பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்னவா இருக்காது, சம்மந்தமே இருக்காது, இல்லையா? நான் சொல்கிறேன்னே, எத்தனை பிள்ளைகள் அப்பாவை வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்க. நான் சொல்கிறேன், அப்பா வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்ல, அப்பா வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்ல, வெளி தேசத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் அழைச்சா ஓடி வர்ற ஆண்டவர் அப்பா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படின்னா எத்தனை பிள்ளைகள் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு அப்பாவை பார்க்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போனால் போதும் அப்பாவை, ஒரு 2 நிமிஷம் அப்பாவை பார்த்தா போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்பாவை பார்த்தா போதும் அப்படின்னு எந்த பிள்ளைகள் நினைக்கன்னா அடுத்த பிள்ளைகள் வேணால் நினைக்கும். இப்போ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு இப்போ வீட்டு தலைவர் அப்பா வந்துட்டு பொதுவாளிச்சு வராரு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யும், வந்து பார்த்துட்டு 2 நிமிஷம் பார்த்துட்டு என்ன செஞ்சுனே இருக்கும், அடுத்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும், அவள் போக வரைக்கும் அவள் கூடவே என்ன செய்யும், ஒட்டிக்கிட்டு இருக்கும், இல்லையா? இன்றைக்கி ஆண்டவரோடு ஒட்டி கொள்கிற அனுபவம் இல்லைன்னா நம்ம அவர் பிள்ளை இல்லை, அவர் நமக்கு அப்பாவாக இல்லை. அதான் பிரச்சனை. யார் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறாங்களோ அவங்க அதிகமாக கர்த்தரை என்ன செய்வாங்கன்னா தேடுவாங்க. அந்த தேடணுன்ற ஆசையும் வரும். அப்பாவை முகத்தை பார்க்கறதுக்கு ஆசை வரும். அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு என்ன வரும், ஆசை. ஒரு நாள் அப்பாட்ட பேசலாம் கூட என்ன இருக்குன்னா, சில பிள்ளைகள்லாம் குழந்தைங்களாம் பார்த்தா அப்படியே சாப்பாடு அப்படியே ஏக்கம் வச்சுக்கும். என்ன செய்யும், ஏக்கம் வச்சுக்கும். ஏன் ஏக்கம் வச்சுக்குது, அவங்க அப்பா முகத்தை பார்க்கல, அவங்கள்ட்ட பேசலைன்னா சில பிள்ளைகள் என்ன வந்துடும், ஏக்கம் வச்சுக்கும். சில பேர் ஜுரமே வந்துடும். சில பிள்ளைங்க என்ன வரும், அப்படி என்றைக்கு நமக்கு வந்திருக்குதா இல்லை, அப்படி என்றைக்கு ஐயோ நமக்கு ஆண்டவர் இன்றைக்கி என்ன செய்யலை, பார்க்கலையே, ஆண்டவர் சத்தத்தை இன்றைக்கி நம்ம கேட்கலையே, எனக்கெல்லாம் உயிரே போயிடும். அந்த தேவ பிரசன்னம் குறைஞ்சிச்சின்னா உயிரே போயிடும். நான் சொல்கிறேன், நீ உருண்டு புரண்டு அடித்து பிடிச்சி இந்த கதையை உயிரை கூட எடுத்துக்கோங்க, ஆனால் தேவ பிரசன்னம் மட்டும் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. எத்தனை பேருக்கு அந்த தேவ பிரசன்னம் இல்லைன்னா அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வார்த்தை, சில நாள் பார்த்தா அந்த வார்த்தை அப்படி தடுமாச்சுன்னு பயங்கர துக்கமாயிடும், பயங்கர வேதனையாயிடும். என்ன அப்படின்னா தடுமாறக்கூடாது, வார்த்தைகள் வசனம் என்ன செய்யக்கூடாது, தடுமாறக்கூடாது. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. அப்போ ஆண்டவருக்கு நமக்கும் அந்த ஆண்டவரை தேடலை, ஆண்டவரை பார்க்கலை, இல்லை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலன்னா இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வருத்தம் இருக்குது. ஐயோ இன்றைக்கி நம்ம தேவ சத்தம் கேட்கலையே, தேவ பிரசன்னம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, தேவ மகிமை குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஏதோ ஆண்டவர் நமக்கு ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எவ்வளோ பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் எதுவுமே நமக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி தான் கணக்கு. பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு அப்பா வர்றதும் கணக்கு இருக்காது. அவன் வந்தால் என்ன பண்ண, வந்தால் அங்கிள் வந்திருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படி 2 வார்த்தை பேச தோத்திரமிட்டு போயிட்டே இருக்கும், இல்லையா? ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும், அவன் ஏறி தோளில் உட்காந்து தடியில் உட்காந்து, நான் சொல்கிறேன், அவன் என்னென்ன பண்ணுமா அவ்வளோ அவன் போட்டவனை கசைக்கு உலுக்கி எடுக்கும். அதுக்கு பிறகு தான் பிள்ளைன்னு அர்த்தம்.
அதுக்கு பேர் தான் இன்னைக்கு ஆண்டவரை அதிகமாக தேடக்கூடிய விருப்பம் எனக்கு இல்லை. நான் அதிகமாக ஆண்டவரை தேடலைன்னா நான் ஒரே அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அவர் அப்பாவா நான் பிள்ளையா இல்லை. அதனால் என்ன செய்ய முடியல, என்னால் தேடலை. ஆனால் பிள்ளையா யார் இருக்கிறாங்களோ அவங்களால தேடாமல் இருக்கவே முடியாது. பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை தேடாம அப்பா முகத்தை பார்க்காம இருக்கவே முடியாது. எப்படியா என்ன இருக்கணும், அவங்க நான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போனாக்க வீட்டில் அவங்க 2 அப்பா அம்மா இல்லைனாக்கா பார்த்தா ஒரு மாதிரியே இருக்கும், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ வருவாங்க, எப்போ சீக்கிரம் அனுப்பிவிட்டுடுங்க, சீக்கிரம் ஏன் இன்னும் வரல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் என்னது, நான் இன்ன வரைக்கும் அவங்க ஒன்றும் வாங்கினதும் இல்லை, நான் வாங்க போகிறதும் இல்லை. கத்தோட கிருபை அப்படி இருக்குது. நான் கொடுத்தா நீ வச்சுக்கணும் தான் சொல்லியிருப்பேன். நீ வச்சுன்னு நீ என்னவோ பண்ணிட்டு இரு. அவங்களும் ஒன்றும் பண்ணுறதில்ல, ஆனால் வச்சுன்னு ஏன்னா சொல்ல வரனா, அதுதான் ஒரு தகப்பன பிள்ளைகளுக்குள்ள உறவு. அதுதான் தகம் பிள்ளைக்குள்ள உறவு. இன்றைக்கி அந்த உறவு இருக்கா? ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு அப்பா பிள்ளைன்ற உறவு எசப்பான்னு சொல்கிறத மட்டும் அப்பாவா மாறிட முடியாது. ஊரில் எத்தனையோ பிள்ளைங்க நம்மளை அப்பான்னு கூப்பிடுது இல்லையா? ஊரில் எத்தனை பிள்ளை நம்ம என்ன அப்பான்னு கூப்பிடுது. அந்த பிள்ளைகளை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நம்ம பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுறது என்ன வித்தியாசம்? அது அப்பா ஹாயின்ட்டு போயிட்டே இருந்துடும் இல்லையா? ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்யாது, ஹாயின்ட்டு போகாது, அது கூடவே என்ன செஞ்சுருக்கும், ஒட்டி இருக்கும். அதுதான் பிள்ளை. நிறைய அடையாளம் பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன அடையாளம், அந்த பாடல் வந்து ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். என்ன அடையாளம்? அப்பாவை அதிகமாக என்ன செய்யணும், தேடணும். அப்பாவோட அதிகமாக இருக்கணும். அப்பாவை வாஞ்சையோடு தேடணும், விருப்பத்தோடு தேடணும். அப்பா முகத்தை பார்க்கல உயிரே போயிடணும். அப்பா சத்தம் கேட்கலன்னா உயிரே போயிடணும். அந்த மாதிரி அந்த எல்லைக்குள்ள தான், அதை தான் பிள்ளைக்கு அடையாளம். அந்த பிள்ளைய தான் கொடுக்கிற எல்லைக்குள்ள வைக்க விரும்புகிறார். எந்த பிள்ளைய? அப்பாவை அதிகமாக தேடுகிற பிள்ளைய தான் கொடுக்கிற எல்லைக்குள்ள வைக்க விரும்புகிறார். அப்பாவை அதிகமாக தேடாத பிள்ளைய வாங்குற எல்லைக்குள்ள வைக்க விரும்புகிறார். 2 பேரும் பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு பிள்ளை என்ன பிள்ளை, கொடுக்கிற அளவு பிள்ளை. ஒரு பிள்ளை என்ன பிள்ளை, வாங்குற மாதிரி பிள்ளை. நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் விரும்புகிறீங்களா, வாங்குற மாதிரி இருக்கணும் விரும்புகிறீங்களான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கொடுக்குற மாதிரியும் நம்மளை அப்பா வைக்க முடியும், வாங்குற மாதிரியும் அப்பா நம்மளை வைக்க முடியும். 2 தலைவர்கள், பெரிய தலைவர் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நான் ஜெபிக்க தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த வார்த்தை ஏதோ கொஞ்சம் என்னை அப்படியே தொட்டுது. நீர் எனக்கு தகப்பனாக இருக்க, அதிகமாக நம்ம தேடுகிறேன். அந்த வார்த்தை கொஞ்சம் தொட்டதுனால சரி ஏதோ கதை சொல்ல விரும்புகிறன்றதுனால உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஒரு பிள்ளைக்கு அடையாளமே அப்பாவோட அதிக நேரம் இருக்கணும். அப்பாவை பார்க்கலன்னா அதுக்கு உயிரே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், அந்த அளவுக்கு ஒரு விருப்பம். எங்கள் அப்பா முகத்தை பார்க்கணும், எங்கள் அப்பாட்ட என்ன செய்யணும், பேசணும். அப்பா ஒரு நாளைக்கு பேசலைன்னா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். சாப்பிட எங்கள் அப்பா பேச என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், என்னமோ பேசலையே, என்னன்னு தெரியலையே. ஏன் பேச மாட்டார்? நம்ம மேலே ஏதாவது சங்கடம் இருந்தால் தான் பேச மாட்டார். நம்ம மேலே ஏதாவது சங்கடம் இருந்தால் தான் என்ன செய்ய மாட்டார், நம்மோட பேச மாட்டார். தவிர மற்றபட்டுக்கு அவரோட நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு நெருடலும் இல்லை, அந்த உறவில் எந்த நெரிசலும் எந்த ஒரு நெருடலும் இல்லைன்னா அவர் என்ன இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். இல்லை என்ன இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். நம்மளும் பேச வச்சுட்டே இருப்பார், அவரும் பேசிக்கிட்டே இருப்பார். நம்மளையும் பேச வச்சுக்கிட்டே இருப்பார், அவரும் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த 2 பேர்களோட உறவு சரியாக இருந்தால் தான் தகப்பன் பிள்ளைக்கு உறவுக்கான அடையாளம். அது நிறைய. இன்னைக்கு என்ன, அதிகமாக நம்ம ஆண்டவரை தேடணும். உண்மையில் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக ஆண்டவரை தேடணும். அதிகமாக ஆண்டவரை தேடும்போது தான் அவர்களை எப்படி வைக்க, சும்மா ஏதோ தேடுறதுனால ஏதோ தேடிட்டு போப்பான்னு கத்தப்படலை. நம்ம எந்த அளவுக்கு அவரை தேடுறோமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட வாங்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அவரை தேடுறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும், அவர்கிட்ட எசேக்கியா ராஜா பற்றி சொல்லுவார், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார். எசேக்கியா ராஜாவை பற்றி அந்த வசனம் சொல்லுவார் பாருங்க. எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லும்போது 2 நாளாகமம் 2 ராஜாக்களா 20 பாருங்க. எசேக்கியா ராஜா பற்றி சொல்லும்போது சொல்லுவார், அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தவன் காரியத்தை என்ன செஞ்சார், வாய்க்க பண்ணினார் அப்படி சொல்லுவார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படி சொல்லியிருக்கோம். அவர் தான் நினைக்கிறேன். ஏசாயாவா யோசபாத்தா
அவர் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் செய்வார், அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படி இருக்கு. 2 நாளாகமும் 26 2 நாளாகமும் 26 சாரி அது பாருங்க, 2 நாளாகமும் 26 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த மனதிறகி இருந்தான். உசியா ராஜா பற்றி சொல்ற, சாரி உசியா ராஜா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில், இப்போ ஒன்னைக்கு அவன் ஆண்டவரை தேடின காரியத்தை என்ன பண்றாரு? வாய்க்க பண்றார். நாளைக்கு கர்த்தரை தேடினா வாய்க்க பண்றார். 4 மறுநாள் கர்த்தரை தேடினா அவன் 1 மாசம் கேப் விட்டான்னா அவ்வளவுதான். இப்ப கர்த்தரை எப்போ நம்ம அதிகமா தேடுறோமோ அப்போ கர்த்தர் என்ன செய்யறாராம்? காரியத்தை, இன்னைக்கு காரியம் வாய்க்கிறதுக்காக மட்டும் கர்த்தரை தேடக்கூடாது. கர்த்தரை 2 நாளாக 26 அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அப்ப கர்த்தரை தேடின காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஆனா காரியம் வாய்க்கிறதுக்காக மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடுவாங்க. நிறைய பேர் காரியத்தை, அதாவது பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு தேவை, அதுக்காக மட்டும் என்ன செய்வாங்கன்னா கர்த்தரை தேடுவாங்க. ஒரு நாள் வாய்க்காது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தரை தேடினா காரியம் வாய்க்கும். ஆனா காரியம் வாய்க்கிறதுக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடிடக்கூடாது. காரியத்தை வாய்க்கணுன்றதுக்காக மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தரை தேடக்கூடாது. ஆனா கர்த்தரை தேடினா காரியம் வாய்க்கும். கர்த்தரை தேடிட்டா காரியம் வாய்க்கும். உசியா ராஜா என்ன செஞ்சாரு? கர்த்தரை தேடினாரு, காரியம் வாய்ச்சிச்சு. ஆனா காரியம் வாய்க்கணுன்றதுக்காக மட்டும் என்ன செய்யல? கர்த்தரை தேடல. இல்லையா? நமக்கு இந்த தைலம் மாதிரி எப்போ தைலம் தேடுவோம்? தலைவலி வந்தால் மட்டும் அந்த தைல பாட்டில், மற்றபடிக்கு அது கண்டுக்கவே மாட்டோம். இல்லையா? கருவேப்பிலை மாதிரி இன்னைக்கு கர்த்தரை தேடக்கூடாது. கருவேப்பிலை மாதிரி என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை தேடுங்க, காரியத்தை அவர் வாய்க்கப்பட்டுருவார். ஆனால் காரியம் வாய்க்கணுன்றதாக மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. அப்போ எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை தேடுறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ இன்னைக்கு எனக்கு காரியம் வாய்க்கணும்னா இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடணும். அப்போ நாளைக்கு காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? வாய்க்கணும்னா எப்படி வாய்க்கணும்? அப்படின்னா நல்லதா முடியணும். இல்லையா? நம்ம நினைச்சிருக்கிறபடியே நமக்கு முடியணும். நம்ம நினைக்கிறபடியே நமக்கு நடக்கணும். நான் நினைக்கிறபடியே நமக்கு முடியணும். உன்னை செய்ய நினைக்கிறோமா, அது எப்படி முடியணும்னு நினைக்கிறோம்? நல்லதா முடியும் நினைக்கிறோமா, அதை நல்லதா முடியறதா வாய்க்கிறது. அது நல்லதா முடியறத தான் அது நமக்கு என்ன செய்யறது? வாய்க்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கிறது தான் வாய்க்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கிறதானதுக்கு பேர் வாய்க்கிறது. நம்ம நினைக்கிறபடியே நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஒன்றை செய்ய, கர்த்தரை தேடு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவாங்க. அப்போ யார் தான் கர்த்தரை தேடுவாங்க? பிள்ளைங்க தான் அப்பாவா தேடுவாங்க. பிள்ளை தான் அப்பாவா தேடுமே தவிர அடுத்த பழம் அப்பாவா தேடாது. இல்லையா? எந்த பிள்ளை அப்பாவா தேடும்? நான் சில நேரத்தில் லேட்டாக அவங்க வீட்டுக்கு போவேன். இல்லையா? நான் ஒரு 10 மணி ஆடி வீட்டுக்கு போகிறது. நான் கேட்ட தந்தோடனே எங்கள் பக்கத்து மோடிக்கு விடுற பிள்ளை உடனே உள்ளேருந்து சத்தம் பண்ண வரும், எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு வரும். வந்து பார்த்தோடனே அப்படி பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அப்படியே மூஞ்சி அப்படி மாதிரி வச்சுட்டு போகும். ஏன்? இப்போ நானும் பக்கத்தில் தானே இருக்கிறேன். இப்போ நான் கொள்ளக்காரனா என்ன, இல்லை பிள்ளை பிடிக்கிறவளா என்ன? இல்லை. ஆனால் என்ன பார்த்து என்ன வரமாட்டிருக்கு? இப்போ என்ன, அதே ஒரே ஒரு செலவு தான் குறுக்கு இருக்கு. ஆனால் அவங்க அப்பாவை பார்த்து என்ன வருது? அந்த பிள்ளைகளுக்கு ஒரே நேரம் ஓடுதுங்க, அப்படி காலை கட்டிக்குதுங்க, கையை பிடிக்குதுங்க, என்னென்னமோ பண்ணுதுங்க. இல்லையா? ஆனால் என்ன பார்த்தோன்னே பார்த்து அப்படி மேலங்களை பார்த்துட்டு என்ன பண்ணிடுதுங்க, அப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுதுங்க. 2 பேரும் ஆம்பளைங்க தான் இல்லையா? 2 பேரும். ஆனால் அதுகளை பார்த்தா என்ன பண்ணுது? பிள்ளைகளுக்கு ஒரே கொஞ்சம் கேட்ட திறக்கும் போதே, ஏன்னா அது பிள்ளைகளுக்கு தெரியுது இந்த நேரம் இந்த நேரத்தில் யார் வருவார்? எங்கள் அப்பா இந்த டைம், ஏன்னா அவர் அந்த டைம் தான் வேலையை முடிச்சு வராரு. அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த டைமுக்கு தான் எங்கள் அப்பா. அப்போ அந்த நான் சொல்கிற சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன இருக்கு? முடிச்சுக்கிட்டே தான் இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்க, அது யூகேஜியில் ஃபர்ஸ்ட் அப்படி தான் படிக்க நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா வர்ற வரைக்கும் அவங்க அப்பா வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கு மேலே தான் அந்த பிள்ளைங்க அது பேச சத்தமே கேட்காம போகுது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு பக்கம் ஆகுது. ஒரு சின்ன பிள்ளைங்க யாருக்காக வெயிட் பண்ணுது? அவங்க அப்பாவுக்கு வெயிட் பண்ணுது. இல்லையா? அப்போ நம்ம ஒரு பிள்ளைன்னா அவருக்காக என்ன பண்ணணும்? இருக்குதா? அவர் முகத்தை பார்க்காம எங்கே போக மாட்டேன்? அந்த பிள்ளைங்க தூங்க போக மாட்டேங்குதுங்க. சின்ன பிள்ளைங்க, ஒரு இளம் பிள்ளைங்க அவங்க அப்பா முகத்தை பார்க்காம அது என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? தூங்க போக மாட்டேங்க. எதை பார்த்து தான் தூங்க போகுதுங்க?
அவங்க அப்பா முகத்தை பார்த்த பிறகுதான் என்ன செய்யுதுங்க, மணி 10:30 மணி ஆனாலும் அவங்க அப்பா முகத்தை கண்ட பிறகுதான் அந்த பிள்ளைங்க படுக்கிறதுக்கே போகுதுங்க. அப்போ நமக்கு என்ன, எவ்வளோ பேருக்கு நீங்கள் அப்பா முகத்தை பார்க்கணும், அப்பா முகத்தை என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்க்கலையே, இன்னைக்கு தேவ பிரசனம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, இன்னைக்கு தேவ சத்தம் கேட்ட மாதிரி இல்லையே, இன்னைக்கு ஒரு மாதிரியே இருக்குது, இது ஒரு இருக்குது ஆண்டவர் என்ன அப்படி எவ்வளோ பேருக்கு அந்த தகப்பனுடைய முகத்தை பார்க்கணுன்ற ஆவல் இருக்கு. யாருக்கு தான் இருக்குன்னா பிள்ளைகளுக்கு தான் இருக்கும், அடுத்தவங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு நான் ஒரு பிள்ளையான்றதை வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நானே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படி முகத்தை பார்க்கணுன்ற ஆவல் எனக்கு இல்லைன்னா அவர் பிள்ளைய நான் என்ன செய்யலை, நான் வாழலை. அவர் பிள்ளைய வாழ்றவங்க என்ன செய்ய முடியும், அவர் முகத்தை தேட முடியும், அவருடைய முகத்தை பார்க்க முடியும் இல்லையா? 2 தலைவர்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் யோசுவாவும் காலேப்பும் 2 பேரும் சேம் ஒரே தலைவர்கள், 2 பேரும் ஒரே தலைவர்கள் இல்லையா? யோசுவாவும் காலேப்பும் ஒரே தலைவர்கள். ஆனால் ஒருத்தரால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, நீங்கவே முடியாது. யாத்திராகம் 33 பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 33 நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தானா. அருமையான ஒரு வார்த்தை. என்னது? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அப்ப எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த நகையும் சதையும் போல என்ன பண்ணியிருக்கான், அந்த தேவ சமூகத்தோட கூட அப்படி ஒட்டி இருக்கிறார் பாருங்க. மோசே கூட கர்த்தர் பேசினாரு, கூப்பிட்டா போவாரு, பேசினாரு, பேசி முடிச்சு எங்க போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா? ஆனா அந்த வாலிப எங்க போட்டு பிரியல, அந்த ஆசரிப்பு நீங்காத தானா பரவாயில்ல, நீங்காத தானா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்லுது, பிரியாத. அப்படி என்ன பிரிவுனாக்க எங்கன்னா மனசுல என்ன வெறுப்பாருனாக்க அந்த ஆசை விட்டு பிரியவே கூடாது. நீங்காம இருக்கிறதுனாக்கா சரீரத்துல நீங்காம இருக்கிற அர்த்தம், ஆசைப்பட்டு நீங்காம இருந்தாருனாக்கா அங்கேயே உட்காந்து படுத்த தூங்கி கிடந்தாருன்னு அர்த்தம். ஆனா ஆசரிப்பு கூடது பிரியாது இருந்தாருனாக்க அது கொஞ்ச நேரம் அப்படி போன கூட மனசு என்ன செய்யிட்டு இருக்கு, ஐயோ நம்ம சர்ச்சை விட்டு போறோமே, சர்ச்சை விட்டு எவ்வளவு பேருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு, ஐயோ ஜபம் முடிஞ்சிருச்சு, 10-11 மணி ஆயிடுச்சு, நம்ம சர்ச்சை விட்டு என்ன செய்யறோம், 12 மணி ஆகிப்போச்சு, ஒன்றும் என்ன செய்யல, முடிக்கலையேன்னு எவ்வளவு பேருக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ 12 மணி ஆயிடுச்சேன்னு எவ்வளவு பேருக்கு வருத்தமா இருக்கு. ஒரு கூட்டத்து வருத்தம் என்ன, 12 மணி ஆயிடுச்சு அப்படி ஒரு வருத்தம் இல்லையா? ஒரு கூட்டம் என்ன அர்த்தம், 12 மணி ஆயிடுச்சா. 2 பேருக்கும் 12 மணி தான். ஆனா ஒரு கூட்டம் என்னது, எப்படா என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த கேட்ட என்னைக்கு ஆமேன்னு எப்போ வரும் அப்படின்றது ஒரு விருப்பம் இல்லையா? ஆனால் ஒரு கூட்டத்துக்கு ஐயோ டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, 12:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்களே, அப்போ 12 மணிக்கு தான் முடிப்பேன்னு கேட்காதீங்க, 12:30 மணிக்கு தான் முடிப்பேன்னு கேட்காதீங்க, சொல்கிறேன் அப்படி சரியா? 12:30 மணி ஆயிடுச்சு முடிச்சிருவாங்களே, முடிச்சுட்டு என்ன செய்யணும், முடிச்சுட்டு என்ன செய்யணும், வெளியே போக வேண்டியது இருக்குமே, சர்ச்சை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்குமே, எப்படி போறது, எப்படி போறது, அப்படி சர்ச்சை விட்டு போறது என்னவா இல்லை, அப்படி மனசே இல்லையே. எவ்வளவு பேருக்கு அப்படி மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுதான் ஒரு பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு. அதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வீட்டு போயிட்டு போறதுக்கு மனசு வராது பார்த்தீங்களா? இல்லை பாசம், அது சொல்ல வரல, அதை தப்பா சொல்ல வரல. எவ்வளவுதான் இருந்தாலும் அங்கே என்ன செய்யுது, இப்போ அக்ஸாலுக்கு படி பண்ணாலும் இங்கே தானே இருந்தா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கார கழுதமலை ஏறலாம் கிளம்ப வேண்டியது தானே. ஆனால் என்ன செய்ய போக முடியல, இந்த சாக்காது வச்சு எனக்கு போயிடலாம், அப்பா வீட்டை போய் பார்த்துட்டு வரலாமே இல்லையா? அங்கேருந்து கழுதமலை கேட்டால் அந்த கொடுக்க போறாரு இல்லையா? ஆனால் என்னது, இது ஒரு சாக்கு. என்ன சாக்கு? நான் போய் என்ன செய்ய வாங்கிட்டு வரேன், நான் போயிட்டு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் கொடுத்துட மாட்டாங்களா, என்ன கொடுத்துட்டு போங்க தானே. ஆனால் என்ன சாக்கு, என்ன விரும்பினா அந்த வீட்டை விட்டு என்ன செய்ய விருப்பம் இல்லை, அந்த வீட்டை விட்டு வெளியில போறது என்ன இல்லை, அதுதான் விருப்பம். அதுதான் என்னன்னு சொன்னா, அதான் அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு.
ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு. ஐயோ நம்ம என்ன சபையை விட்டு என்ன செய்கிறோம், டைம் ஆயிடுச்சே முடிக்கிறாங்களே, சபை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்குது, வெளியே போகணுமே அப்படின்ற விருப்பம், அப்படின்ற ஒரு வருத்தம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இல்லைன்னா நம்ம பிள்ளைய வாழலேன்னு அர்த்தம். எப்படா முடிப்பாங்க, எப்போதான் நம்ம விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா அடுத்தப்பட்ட பிள்ளை தான் சொல்லும். நம்ம வீட்டு பிள்ளை என்ன செய்யும், எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அதான பிள்ளை. இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு பார்த்து விருப்பப்படுமா, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு விருப்பப்படுமா? ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்தா கூட அந்த கொஞ்ச நேரம் யாரை பார்த்துனே இருக்கணும், அப்பா அம்மா முகத்தை பார்த்துட்டே தான் விளையாடுவான் பார்த்தீங்களா? அந்த முகம் மறைஞ்சிச்சுன்னா ஒரே கத்து பிடிச்சிருவான் பார்த்தீங்களா? இல்லை, ஃப்ரெண்டுங்களோட விளையாட கூட என்ன செஞ்சுன்னு இருப்பான், கண்ணு அங்கே தான் இருக்கும், ஆள் தான் அங்கே இருப்பான், கண்ணு எங்கே இருக்கும், அவங்க அப்பா அம்மா மேலே தான் இருக்கும். அப்படி மறைஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அப்படி ஒரு கத்த ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா? பிள்ளைங்க சில நேரத்தில் நம்மளை விட்டு வெளியில் போவாங்க, அப்படி போவாங்களே அடுத்த வீட்டுக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் பண்ண என்ன ஆகிடும், அப்படியே சோர்ந்துருவான், அப்படியே உட்காந்துருவான், யாரு கூடயும் பேச மாட்டான், அப்படியே அமைதி ஆகிடுவாங்க. ஏன் அமைதி ஆகிடுவாங்க, நம்ம வீடு இல்லையே. ஆனால் அவன் வீட்டில் என்னைக்கு அப்படி சோர்ந்து உட்காந்துக்கிறானா என்ன, ஐயோ நம்ம அடுத்த வீட்டில் நம்ம இல்லையே, நம்ம வீட்டில் அப்படி சோகமாக என்ன என்னைக்கு பிள்ளை உட்காந்துக்குதா. ஆனால் அடுத்த வீட்டில் போனால் 1 மணி நேரம் கட்டினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லையா, அதுக்கு மேலே என்னதான் அவனை பிடிச்சி இழுத்து வச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், அப்படி கம்மனை உட்காந்து நிற்கிறான், அப்படியே பார்த்து நிற்கிறான், ஒரு மாதிரி ஆயிடுறான். இல்லை, ஏன் ஆயிடுறான், இது நம்ம வீடு இல்லை, இது எங்க அப்பா வீடு இல்ல, இவனை காசுபட்டு கட்டினா இல்ல, இது எங்க அப்பா வீடு இல்ல. அப்ப அந்த அப்பா வீட்டில் போனா அவனுடைய சந்தோஷமே தனிதான். நீ எவ்வளவு பேருக்கு அப்பா விட்டு பிரிவதற்கு விருப்பம் இல்லாம வருத்தத்தோட பிரிஞ்சு போகிற அனுபவம் இருக்கு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, முடிச்சிருவாங்களே, சர்ச்சை பூட்டிடுவாங்களே, சர்ச்சை விட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது, அப்படியே சர்ச்சை விட்டு போக வேண்டியது இருக்குது. கரெக்டாக போன சனிக்கிழமை ஒரு 10 மணிக்கு நான் சர்ச்சை பூட்டுறேன், கேட்டை பூட்டுறேன். கரெக்டாக அப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. என்னங்கண்ணா, இல்லை சர்ச்சைக்கு வந்து பார்த்து போனது எனக்கு என்னவா இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எப்போ நைட் பெல் அடிக்குது 10 மணி, நான் கேட்டை பூட்டுறேன் நைட்டு, சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு கேட்ட பூட்டுறேன். அப்போ ஒருத்தர் நிற்கிறேன், என்னையா இவ்வளோ நேரத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, சர்ச்சு பார்த்துட்டு பண்ணி என்ன இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்போ நான் சொன்னா இவ்வளோ நேரம் தான் கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா, இல்லை இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, என்ன வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன். அப்போ வந்து அப்படி நின்று பார்த்துட்டு போனால் என்ன வருது, என்ன அடையாளம், அதான் பிள்ளைக்கு அடையாளம். ஒரு பிள்ளைக்கு அடையாளத்தை நம்ம சொன்னோம், அப்பா அப்பாட்டதுனால ஏசப்பா பிள்ளைய மாறிட முடியாதுங்க. உலகம் நிறைய பிள்ளைங்களை அப்பான்னு கூப்பிடுது, அதனால அவங்கள பிள்ளைய மாற முடியாது. அந்த பிள்ளைக்கு அப்பாவோட உறவுகள் என்னவோ அதுதான் ஒரு பிள்ளையும் அப்பாவும் என்ன செய்யும், ஒரு சரியான உறவுக்குள்ள வைக்கும். 10:30 மணி 10 மணி, அந்த 10 மணிக்கு ஒருத்தர் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரெண்ட். பக்கத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 5 கிலோமீட்டர் டிஃபரெண்ட். 5 கிலோமீட்டர்ல இருந்து எங்க வந்து பார்த்துட்டு போறாரு, உள்ள வரல, சர்ச்சுக்குள்ள வரல, சர்ச்சை துறக்கல, ஒன்றும் பண்ணல. ஆனா என்ன சொல்றாரு, நான் வந்து நின்று பார்த்துட்டு போன என்னவா இருக்குது, கேட்ல வந்து நின்று பார்த்துட்டு போனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அப்ப எதில் விரும்புறாரு, அவருக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு. நீ தப்பா எடுத்துக்காதீங்க, 2 வீடு தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்காது, நீங்க தப்பாடி அப்படியே புரிஞ்சுக்காதீங்க. 2 வீடு இருக்கு, ஆனா அங்க இருக்க என்ன இல்லை இல்ல, எப்படி ஓட நான் வந்து பார்த்துட்டு போனது என்னவா இருக்கு, கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. அப்பதான் இப்ப என்ன பண்ணுது, இப்ப நான் நிம்மதியா இப்ப தூங்குவேன். அப்போ வீட்டில் சர்ச்சையை பார்க்கல என்ன வர மாட்டேங்குதான், நிம்மதியான தூக்கம் வர மாட்டிருக்கான். அப்ப என்ன பார்க்கணும் விரும்புறாரு, இதெல்லாம் என்ன அடையாளம் அப்படின்னா அந்த அப்பா மேல இருக்க வாஞ்சை. ஆண்டவர் இயேசு சொல்லுவா, தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராகியம் என்னை பட்சித்ததுன்னுவார் இல்லையா. உங்களுடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராகியம் என்ன செஞ்சிச்சு, என்னை பட்சிச்சது அப்படின்னுவார். அப்ப அந்த பக்தி வைராகியம், அந்த பக்தி எனக்கு அந்த அப்பா வீடு ஆச்சுல்ல, அந்த அப்பா வீடுனா என்ன அர்த்தம், அது மேல ஒரு தனி பாசம், அந்த அப்பா வீட்டுக்கு மேல ஒரு தனி பாசம். அதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கான உறவுகள். இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கு உறவு வருது பார்க்கிறோம். அந்த அப்பா வீட்டு என்ன செய்யாம இருந்தாலும் பிரியாம இருந்தாலும், எதில் பிரியல, சரீரத்துல பிரிஞ்சாலும் மனசுல என்ன செய்ய மாட்டிருக்கு, அதுதான் அர்த்தம். நீங்காம இருந்தானாக்கா சரீரத்துல நீங்களான்னு அர்த்தம். நீங்காம, அந்த வார்த்தைகள் வித்தியாசங்கள் வரும். நீங்காம இருந்தான்னு அர்த்தம், அங்கேயே சர்ச்சிலே பாய் போட்டு அங்கே படுத்து தூங்கி நிற்கிறாருன்னு அர்த்தம். ஆனா பிரியாதன்னு அர்த்தம், மனசுல என்ன விருப்பம் வரல, அந்த சர்ச்சை விட்டு போறது என்ன வரல. அன்னைக்கு சர்ச்சை கூட கிடையாது, வெறும் ஆசை கூட இருந்தான் இல்லையா. அப்ப அங்கேயே என்ன பண்ணி உட்காந்துக்கணும், இவர் உள்ளேயும் போக முடியாது, யாரு யோசேப்பு எங்கேயும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. எங்க தான் இருக்கணும், அந்த பிரகாரத்திலேயே கிடக்கணும் இல்லையா. இந்த பிரகாரம் எப்படி இருக்கும், பூரா ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லாம் பூரா ரத்தம் அப்படியே ஸ்மெல் இருக்கு இல்லையா.
எப்படி இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமா? இந்த ரோட்ல சின்ன நேரத்தில் போச்சுனாக்கா அந்த 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 ரத்தம் மட்டும் மழை பெஞ்ச உடனே ஒரு பயங்கர ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? ஐயோ அந்த இடத்துல போனாலே வாமி அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? இது மொத்தமா ரத்தம் சேர்ந்த இடம் இல்லையா? எப்படி இருக்கும்? ஆனா இதுக்கு மேல இருக்கிற வாஞ்சையில அந்த ஸ்மெல் அவருக்கு தெரியல. சில வீடுக்கு பார்த்தா தப்பா எடுத்துக்காதீங்க, சில வீடுக்கு பார்த்தா அப்பா வீடு ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது இல்லையா? அப்பா வீடு பெரிய லெவலில் இருக்காது இல்லையா? ஒரு சாதாரண ஒரு வீடு தான் இருக்கும் பார்த்தியா? ஆனா அந்த வீட்டில் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்பா வீடு அம்மா வீடும் பெரிய லெவல்ல இல்லாம ஒரு சாதாரணமா இருக்கு இல்லையா? நான் வேற மாதிரி சொல்ல விரும்பல, அதை நான் சொல்ல வேண்டாம், அதில் சொல்ல போறேன், தப்பு எடுத்துக்கூடாது. அப்படி ஒரு சாதாரண வீட்டில் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் போய் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பத்தோட உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்துக்குவாங்க, அப்படி படுத்துவாங்க, அப்படியே கீழே படுத்து அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? ஆனால் மற்றப்ப இந்த வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி மற்றவங்க என்ன செய்வாங்க? இந்த வீட்டில் இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படி யோசிப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு என்னமா தோணுது? அது அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வீடு எப்படி தெரியுதுன்னா, அதில் இருக்கிற குறைகளும் அதில் இருக்க ஒண்ணுமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் அடுத்த பிள்ளைக்கு என்னமா தெரியுது? இருக்கு, எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படி கேட்பாங்க இல்லையா? சில பேர் கேட்பாங்கல்ல, எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படி கேட்பாங்க இல்லையா? ஆனால் என்னைக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க கேட்டிருக்குமா எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க அவங்க அப்பா அம்மா பார்த்து? புரியல இல்லையா? இல்லை, ஒரு சில வீடு அதாவது ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அலங்காரமாக ஆடம்பரம் அப்படி இல்லாமல் ஒரு சாதாரணமாக இல்லையா, ஒரு மண்ணு தர கூட அங்கங்கே உடஞ்சி அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற வீடுங்க இருக்குல்ல, அந்த வீட்டில் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அந்த வீட்டு எப்படி இருப்பாங்க? நான் சொல்கிறேன், மாடி வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? ஆனால் அடுத்த வீட்டில் பார்த்தா எப்படி இருப்பாங்க? வந்து பார்த்தாக்கா எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படி கேட்பாங்க தானே? அடுத்தவங்க வந்தாக்க ஒருத்த பார்த்து என்ன கேட்குறாங்க, எப்படி இந்த வீட்டில்? என்னைக்காவது இந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்க எப்படி இந்த வீட்டில் இருக்குன்னு கேட்டிருக்குமா? இப்போ யோசப் கேட்கலாமே, எப்பா அடுத்த ஆள் பார்த்தாங்க எப்படிப்பா அந்த ரத்த ஸ்மெல்லு இதெல்லாம் இப்படி இருக்குது, எப்படி இந்த இடத்துல இருக்கிற அப்படி கேட்பாங்க தானே? ஆனால் யோசப்புக்கு என்ன தெரியல, அந்த ஸ்மெல்லும் ஒன்றும் தெரியல, அது ஒன்றுமே தெரியல. எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறார் இல்லையா? ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறார். பிரச்சனை எங்கன்னா மனசில். மற்றவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா மனசுல தான் பிரச்சனை, அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்கிறதுக்கு விரும்பல. ஆனா இவருக்கு என்ன செய்ய முடியல, அந்த இடத்த வெளியே போக, மற்றவனுக்கு உள்ள வர முடியல, ஆனா இவருக்கு வெளியே போக முடியல. இதான் பிரச்சனை. இப்ப காலேப் அதே இடத்துல இருக்கிறார். என்னைக்காவது காலேப் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார் அப்படி இருந்தா பார்த்துருக்கிறீங்களா? அவருக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் என்னைக்காவது யாராவது கூட்டம் என்ன செய்வாரு? வருவாரு, 7 நாள் பண்டிகையா வருவாரு, பண்டிகை முடிஞ்ச உடனே பையத்துக்குன்னு போய் இருப்பார் இல்லையா? அவருக்கு நோக்கமெல்லாம் எங்க அங்க, அது அப்புறம் சொல்றேன் சரியா? ஆனா யோசவா இருக்க இவருக்கு குடும்பம் இருக்கு தானே? இப்ப யோசவா கடைசியில் வாசிக்கிறோம், நான் என் குடும்பத்தை வருவோம் என்றால் கர்த்தரையே செய்வேன். அப்ப யோசவா குடும்பம் இருக்கு தானே? ஆனா எது மேல இருக்க விருப்பம்? இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியறதுக்கு மனசே இல்லை. ஏன்? இது எங்க அப்பா வீடு, இங்க யார் இருக்கா? எங்க அப்பா இருக்கிறான் இல்லையா? இந்த அப்பா உறவு இருக்கிறதுனாலதான் பின்னாடி என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா 32 33 நினைக்கிறேன், அங்க வரும்போது 35 36 பாருங்க. இப்போ மோசே கேட்பார்ல, ஆண்டவரே நான் செத்து போயிட்டு எனக்கு இந்த ஜனத்தை நடத்துறது என்னவே கிடையாது, இந்த ஜனத்தை நடத்த யாரவே கிடையாது, ஆளே இல்லப்பா அப்படி சொல்லுவார் இல்லையா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கலாம், சீட்டு போடு அப்படியே சொன்னாரு. உடனே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, இந்த தலைவனாக யோசவா ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியாப்பா, யோசவா ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா? என்னாகமோ 35 36 பாருங்க, 20 என்னாக 27 பாருங்க, என்னாகம் 27 இல்லையா? 17 இருந்து பாருங்க, 17 இருந்து பாருங்க, 16 இருந்து கூட, மேய்ப்பிடாத ஆடுகளை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு யாமசமான யாவடி ஆவிகளுக்கும் கர்த்தர் ஒரு புருஷனை என்றான். அப்ப கர்த்தர் என்ன வெயிட் பண்றாருன்னு பாருங்க. அப்படியாப்பா, சரி என்ன செய்யறேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறேன் தானே. அப்ப ஆண்டவர் என்ன வெயிட் பண்ணிக்கிறாரு, எப்ப இந்த மோசே சொல்லுவான், எப்ப இந்த மோசே சொல்லுவான். ஏன் யோசேப்பு அவ்வளோ பாசம்? சரி இப்போ இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு பலூன் இருக்கு வச்சுக்கோங்க, இந்த பலூன் யாருக்காவது ஐயோ அந்த பிள்ளைக்கு பக்கத்து வீட்டு பிள்ளை ரொம்ப விரும்பி கேட்கும், நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்படி பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க?
எங்க அந்த பையனை ஆளவே காணாம, அவனை பார்த்தா என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கான்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்து எங்க போயிட்டான் அந்த பையன். இப்ப சாதாரண ஒரு சின்ன பலனை கூட யாருக்கு தான் கொடுக்க விரும்புறோம்? அதுக்கு மட்டது அப்பாரம். அவன் அழுதா சரி ஒன்று கொடுத்துட்றா அப்படின்னு சொல்றது அப்பாரம். ஆனா விருப்பம் என்ன? தான் பிள்ளைகளுக்கு இல்லையா? இப்ப யோசுவா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? இப்ப காலேப்பு அவர் பிள்ளை தானே. இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய சந்ததி காலேப்பு இல்லையா? காலேப்பு எந்த சந்ததி? யூதா சந்ததி இல்லையா? இப்ப அந்த சந்ததியில் தான் யார் வரப்போறார்? இயேசு வரப்போறாருல. இப்ப அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆள் கூட என்ன செய்ய முடியல, கொடுக்க விருப்பம் இல்லை. அப்படி அவர் பார்க்கிறார், எப்ப அந்த மோசே வாயை திறப்பான், எப்ப அந்த மோசே எப்போ வாயை திறப்பான். ஆண்டவரே எனக்கு வயசாகி போச்சு, ஆண்டவரே யாராவது ஒரு ஆள் நேமிங்கன்னா டக்குன்னு என்ன சொல்றாரு? உடனே பாரு, அடுத்த வசனமே உடனே சொல்ற. என்ன சொல்றாரு? ஆவிகளை பெற்ற கர்த்தர் மோசே உடனே சொல்றாரு பாருங்களேன். ஒரு 2 வருஷம் தள்ளி சொல்லல இல்லையா? உடனே. அப்ப என்ன விரும்புறாரு? என் பிள்ளைய எப்போ உயர்த்தலாம், என் பிள்ளைய எப்போ உயர்த்தலாம், என் பிள்ளைய எப்போ உயர்த்தலாம். அடுத்த பிள்ளைய உயர்த்த நினைக்கல, யார் பிள்ளைய உயர்த்தினாரு? என் பிள்ளைக்கு என்ன அடையாம எங்க இருக்கிறான், என்ன பற்றி வெளியே போகவே மாட்டேங்கிறானே, பிரியவே மாட்டேங்கிறானே, எங்க போனா நடக்குது. இப்ப எங்க போனா அவனுக்கு என்ன தோணுது? சர்ச்சு பூட்டிட்டு இருப்பாங்களா, சர்ச்சு திறந்துருக்குமா, சர்ச்சில் யாரும் இருப்பாங்களா, சர்ச்சு யாரும் இருக்குமா, கேட்டாலும் திறந்துருப்பாங்களா, அப்படி சுத்திரான உள்ள போயிட்டு வரலாமா. அது சொல்றாரு 10 மணிக்கு 10 மணிக்கு என்ன தோணுது, 10 மணிக்கு கூட என்ன தோணுது, அப்படி சர்ச்சு பக்கம் போயிட்டு வந்து அப்படி ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாமே, அப்படி ஒரு பார்த்துட்டு வந்துடலாமே, அப்படி ஒரு தோணுது இல்லை. ஏன் தோணுது? பிரிய என்ன இல்லை, மனசு இல்லை. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி பிரிவதற்கு என்ன இல்ல, மனசு இல்ல. ஒரு சூழ்நிலையை வந்த உடனே பார்க்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? ஆவியை பெற்ற புருஷனாகிய அதோட முடிச்சிடலாம் தானே. சரிப்பா, இவனை தெரிஞ்சு முடிச்சிடலாம் தானே. என்ன சொல்லி முடிச்சிருக்கலாம்? இந்த யோசுவா செலக்ட் பண்ணிடுப்பா அப்படி முடிச்சிட்டுக்கலாம் தானே. ஆனா முடிக்கல. அவர் தொடர்றாரு பாருங்க. தெரிந்து கொண்டு அவன் மேல உன் கையை வையு, எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் நிறுத்தி முன்பாக கீழ்ப்படியும் படிக்கு. இது ரொம்ப அதிகமா இல்லையா? இது ரொம்ப அதிகம் தானே. உன் கணத்தை எடுத்து என்ன பண்ணு. ஏங்க சொன்னதே நான் தான், இப்ப மரம் கொடுத்த தலைமையில கையை வைக்கிறீங்களே, நியாயமா இது? அப்படி கேட்கணும் தானே. சொன்னதே யாரு? மோசே இல்லையா? ஒரு தலைமையில ஏற்படுதுன்னு சொன்னது இல்லையா? இப்ப கேட்டதுக்கு இது ஒரு பனிஷ்மெண்டா? அது எல்லாருக்கும் முடிச்சு எடுத்து எல்லாருக்கும் சரி அதெல்லாம் சொல்லி முடிச்சிடலாம்ல. ஏன் நீங்க கணத்தை கொடுத்துட்டு போங்களே. உன் கணத்தில் எடுத்து என்ன பண்ணு. அவன் தலைமையில கையை வைக்கணுமா, ஆசனை ஏற்படுத்தணுமா, ஜனங்களுக்கு சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? என் பிள்ளை ஆச்சு இல்ல, என் பிள்ளை ஆச்சு, என் பிள்ளை என்ன செய்யணும்? இதுல ஒரு ஆள் கூட என்ன பண்ண, அவனை சீப்பா நினைச்சிருவே கூட, அவனை அப்படி தூக்கி அப்படி மேல உன் கணத்தை எடுத்து என்ன பண்ணு, அவனை கொடு. உன் கணத்தை எடுத்த மாட்ட கொடு, உன் கணத்தை கொடு. அவர் கேட்கணும், ஏங்க என் கணத்தை ஏங்க கேட்கறீங்க, அவனுக்கு வேணா நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லணும் தானே. அவன் சொல்லுவான், என் பிள்ளை என்ன அடையாளம், என் கூட ஒட்டி நிற்கிறான் பாரு, என்னுடைய பிரியம் என்னவே இல்லை. அப்ப யார கத்தை கனப்படுத்த விரும்புறாரு? அவர் பிள்ளையா இருந்தா அவர் என்ன செய்ய விரும்புறாரு? உன் கணத்தை எடுத்து என்ன பண்ண, அவனை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன பண்ணணும், அவனை கனம் பண்ணணும். உன் கணத்தை எடுத்த மாட்ட கொடு, உன் கணத்தில் கொஞ்சம் என்ன பண்ணி எடுத்து அவனுக்கு கொடு. அழகா சொல்ற பாருங்க, வாசி திரும்ப வாசிங்க. அனைத்திற்கும் நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவன் கட்டளை கொடுத்து சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி உன் கணத்துல என்ன பண்ணு. ஏன் இந்த கணம் போனாதான் அவன் எல்லாரும் என்ன செய்வாங்க, கணம் பண்ணுவாங்க. உன் கணத்தை எடுத்து என்ன பண்ண அவனுக்கு கொடு. கர்த்தர் கணத்தை கொடுக்கறது வேற, ஒரு ஊழியக்காரன் கணத்தை கொடுக்கறது வேற. கர்த்தர் கணம் கொடுக்கறது வேற, மோசே கணம் எடுத்து கொடுக்கறது. இப்ப கர்த்தர் கணம் பட்டு போயிட்டு இருக்கான் தானே. ஆனா என்ன சொல்றாரு, நீ கொடுத்தாதான் அவன் என்னவா இருக்க முடியும், அவன் கனமா இருக்க முடியும். அப்ப ஒரு ஊழியக்காரன் கையிலிருந்து கணம் பெறுவது விசேஷித்தமானது, அவளை செய்ய வாங்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் கையிலிருந்து ஒரு கணத்தை அவளை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனா சொல்றாரு, கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணு, அவனை கொடு. ஏன்? அப்பதான் அவன் என்னவா இருக்க முடியும், ஒரு கனமான பாத்திரமா மாற முடியும்.
கனமான பாத்திரமா இல்லை, கனமான பாத்திரமா மாற முடியும் இல்லையா? ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா யார் மாற முடியும்? ஒரு ஊழியக்காரனுடைய கனத்தை, ஒரு ஊழியக்காரன் கனத்தை வாங்குறான் பாரு, அவன் தான் கனத்துக்குரிய பாத்திரமா மாற முடியும். ஒரு ஊழியக்காரன் கிடந்து ஒரு கனம் பெறான் பத்தியா, ஒரு ஆஸ்வாதம் பெறான் பத்தியா, ஒரு மேன்மையை பெறான் பத்தியா, ஒரு வார்த்தையை வாங்குறான் பத்தியா, அவன் தான் என்னவா இருக்க முடியும்னா ஒரு கனமான பாத்திரமா மாற முடியும். கர்த்தரே கொடுத்துட்டு போக முடியும். ஆனா என்ன சொல்றாரு மோசே, நீ எடுத்து கொடு, நீ எடுத்து கொடு. இவனுக்கு கையில தான் பாக்கில எடுத்து கொடுக்கறதுக்கு. மோசே பாக்கில வச்சிருக்கிற கணத்தை இல்ல பெரிய பேக் இந்த டிராவல் பேக்கை போட்டு வச்சிருக்கிறார் இல்ல. என்ன செய்ய, உன் வாயிலிருந்து சொல்றது ஒரு வார்த்தையை சொல்லு, அவன் கணம் பெற்றுடுவான். ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து நம்மளை பார்த்து வருகிற ஒரு மனப்பூர்வமான ஒரு வார்த்தை நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய மேன்மை யாருக்கு வச்சிருக்கிறாரு? யோசுவா ஒரு தலைவன் தான், கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியல. அவனை இப்போ நிறுத்து, அவன் தலைமையில நீ கைய, அவன் தலைமையில கைய. மோச தலைமையில யார் கை வச்சா? யாரும் வைக்கல தானே. அப்ப கர்த்தரை கொடுத்து போயிட்டான். இல்ல நீ கை வைப்பா, நீ கைய வை. எல்லாரும் கை வைக்கிறதுக்கும் ஒரு மோசை கை வைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நம்ம தலைமையில கையை வைக்கிறவங்க கையை வைக்கிறதுக்கும் வைக்க கூடாதவங்க கையை வைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. தலைமையில கை வைக்கிறது அவ்வளவு பெரிய மகிமையான காரியம், அவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. இன்னைக்கு வைக்க முடியுமா பாருங்க. அழகா சொல்றேன், தலைமையில கைய வை இல்லையா? அவனை ஜனங்கள் எல்லாரும் முடி நிறுத்து, ஆசாரியனுக்கு முடி நிறுத்து, ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லு, எல்லாரும் கீழ்படி மடி ஆக்கு, உன் கணத்தை எடுத்து என்ன பண்ணு, அவனுக்கு கொடு. இவ்வளவும் செஞ்சு என்ன பண்ணா அவனோட தலைவன் கேட்கணும், ஏங்க இவ்வளோ ஆசுவத்தை ஒன்று கொடுக்குறீங்க? இந்த காலேப்பை எவ்வளோ உத்தமாக பின்பற்றினாரு. யோசுவா உத்தமாக பின்பற்றினார்னு சொல்லவே இல்லை இல்லையா? காலேப்பங்க ஒரு முறைக்கு 4-5 முறை சொல்லுவாரு. உபாகமத்தில் மோசையே சொல்லுவாரு, உத்தமாய் பின்பற்றின காலே, உத்தமமாய் பின்பற்றின காலே. கர்த்தரே சொல்லுவாரு, உத்தமாய் பின்பற்றின காலே இல்லையா? நீ கர்த்தரை உத்தமம் தான் பின்பற்றின, ஆனா மோசே கை மேல தலைமையில படலையே. கர்த்தரை பின்பற்றியதுல உத்தமா பின்பற்றினது யாரு? காலேப் இல்லையா? 2 பேரும் ஒரே கேட்டகரி தான், ஆனா உத்தமா பின்பற்றினது யாரு? ஆனா இந்த காலேப் தலைமையில என்னைக்காவது கைப்படிச்சான்? இந்த மோசே கை சாகிறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு தலைமையில கை வச்சிருப்பாரா? என்னைக்கே இல்லை. ஆனா கதை சொல்றாரு, இந்த யோசுவா என்ன பண்ணு, கைய வை. இந்த யோசுவாக்கு மேல மனாசே மேலேயும் கைய வச்சாரு யாக்கோபு, எப்ராஹிம் மேலே கைய வச்சார் இல்லையா? மற்றவங்க எல்லாரும் பிள்ளைங்க தானே. ரூபனுடைய பிள்ளைங்க இல்லையா? லேவிக்கு பிள்ளைங்க தான். இந்த மோசே யார் பிள்ளை? அந்த லேவி கோத்திரம் தானே. இந்த ஆரோன் யார் பிள்ளை? அந்த லேவி கோத்திரம் தானே. இவங்க தான் உங்களுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய போறாங்க. இவங்க தான் ஆசை ஊழியம் செய்ய போறாங்க. சரி, உங்க குடும்பம் இருக்குதா, யூதா குடும்பம், அந்த குடும்பத்துல பிள்ளைங்க இல்லையா? அந்த குடும்பத்தில் பேரேஸ் இல்லையா? அவன் சந்தை தான் நீங்க வர போறீங்க. அந்த பிள்ளைய கூட்டம் தலைமையில கையை வைக்கலாமே. ஆனா யோசேப்புக்கு ஒரு ஆசை. யோசேப்புக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்க அப்பா என் பிள்ளைங்க மேல கை வைக்கணும். மீது 10-11 பேர் இருந்தாங்க, ஒருத்தருக்கு என்ன ஆசை வரல. அவன் நினைச்சான், இந்த கிழவன் கையை வச்சு என்ன நடக்க போகுது? எப்படிதானே 11 பேர் ஏன் கை வைக்க கூட்டு போல? 11 பேரும் அதே பிள்ளைங்க தானே இல்லையா? இசக்கா இருக்கிறான், யோதா கோத்திரம் இருக்குது, லேவி இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க தானே. யாரும் சாவல, எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. 12 பேரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன ஆசை வந்துருச்சு? எங்க அப்பா எங்க பிள்ளைங்க மேல செய்யணும், கையை வைக்கணும். என்ன கொடுக்க போறாரு? அவரே சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டு உட்காந்துக்கிறாரு. எங்க அவரே இவன் சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிறாரு. யார் சாப்பாட்ட? யோசுவா போடுற சாப்பாடு தானே யாரே சாப்பிட்டுக்கிறாரு. யாக்கோபை சாப்பிட்டுக்கிறாரு. நான் சொல்ல ஏன் கட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவன் கையை வச்சா நடக்க போகுது. அப்படி நினைச்சா என்ன இருக்கும்? என்ன வந்திருக்கும்? ஒரு கோத்திரம் இல்லாமலே போயிட்டு இருக்கும். இந்த கிழவன் என் கட்ட சோறு வாங்கி சாப்பிட்ற இந்த கிழவன் கையை வச்சா என்ன நடக்க போகுதுன்னு யோசுவா நினைச்சிருந்தாருன்னா ஒரு கோத்திரம் அட்டவணையெல்லாம் இல்லாமலே போயிட்டு இல்லையா? ஒரு சாதாரண கையை வைங்கன்னு சொன்னது என்ன உண்டாக்கிருச்சு? ஒரே குடும்பத்தில் 2 கோத்திரத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா? அது மட்டும் என்ன போச்சு? ஒருத்தனுக்கு 2 மடங்கு ஆசுவத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா? எதனால? எல்லாரும் ஆச்சு சாக போறாரு இல்லையா? யாருக்காவது சொன்னாலும் மூத்தவன் தானே ரூபன், உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. யாருக்கா சொன்னாங்களா? யார் மட்டும் தான் சொல்லிவிடாங்க தெரியுமா? இவனுக்கு தான் சொல்லிவிடாங்க. யார்கிட்ட?
யோசேப்புக்கு போயிட்டு உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறார், என்ன அர்த்தம்? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு, ஆச்சு சாக போறார். யாருக்கு தான் சொன்னாங்க? எங்கேயோ கிடக்கிற யோசேப்புக்கு சொன்னாங்க இல்லையா? அங்கேயே கிடக்கிற யூதாவுக்கு சொல்லல, அங்கேயே கிடக்கிற பென்யமீனுக்கு சொல்லல, அங்கேயே கிடக்கிற லேவிக்கு சொல்லல, அங்கேயே கிடக்கிற சிமியோனுக்கு சொல்லல. இவங்களாம் எங்க இருக்கிறவங்க? கூடவே இருக்கிறவங்க இல்லையா? ஆனா கூட இருக்கிற அவனுக்கு என்ன செய்யவே இல்லை, ஒன்னும் சொல்லல. எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார் யோசேப்பு. ஏன்னா அந்த ஆவியும் இந்த ஆவியும் தான் ஒட்டின்னு இருக்குது. மரணமடையும் காலிய சமயத்தில் அப்பொழுது யார வர வைக்க சொல்லு? என் மகனை வர சொல்லு. அப்ப இவங்களா யாரு? இவங்களா இனிஷியல் போட்டுக்கட்டும். இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை இல்லைங்க? மற்ற 11 பேருக்கு என்ன போட்டுக்கினா போதும். அப்பா எதுக்கு இருந்தா போதும்? இனிஷியலுக்காக மட்டும் இருந்தா போதும் இல்லையா? ஆனா யோசேப்புக்கு எனக்கு இனிஷியலுக்கு வேணாம், எங்க அப்பா ஆசீர்வாதத்தை தான் எனக்கு வேணும். 12 பேரும் பிள்ளைங்க தான். ஆனா யார வர சொல்றாரு? 12 பேரும் பிள்ளைங்க தானே. ஆனா யார வர? 12 பேரும் தான் வர சொல்லணும். ஆனா யார வர சொல்றாரு? என் பிள்ளைய வர சொல்ல. ஏன்? யோசேப்பினுடைய இருதயம் அப்பாவுடைய இருதயம் என்ன பண்ணிருக்கு? ஒட்டி இருக்கு. இன்னைக்கு நமக்கும் தகப்பனுக்கு என்னங்க உறவு? நீ எவ்வளவு பேர தகப்பன் பிரியாத இருக்கணும், தகப்பன் விட்டு விட்டு பிரியாத இருக்கணும். அந்த பிரியாத இருக்கிறதா கத்தப்படி வைக்க விரும்புறாருன்னா கொடுக்கிறவனாக வைக்க விரும்புறார். சொல்லி முடிக்கிறேன். அப்ப பாக்குறோம் 2 பேரும் இருக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும் ஒரே கேட்டகரி. ஆனா ஒருத்தர் உத்தமமா தான் பின்பற்றினா, ஆனா கடைசி வரைக்கும் மோசம் தலைமையில் என்ன வைக்கவே இல்லை, கையை வச்சு ஆசீர்வதிக்கவே இல்லை. ஒரு மூத்த ஊழியர்கள் நம்ம தலைமையில கையை வைக்கிறது ஒரு மேன்மையில பிரதான மேன்மை. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லாரும் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் என் பிள்ளைய தொடணும்னு கொஞ்சம் பேருக்கு ஆசை வந்துருச்சு இல்லையா? கொஞ்சம் பேருக்கு என்ன வந்துச்சு? என் பிள்ளைய அப்படி வந்துச்சு இல்லையா? அப்படி கூட ஜனங்களை அதட்டாங்கல்ல, சண்டைக்கு போயிட்டா பாருங்க, ஏய் அவனை ஏன் அதட்டுறான், அவனை கொண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனே செய்யறாரு. அவன் கையை வைக்கணும் தான் நினைச்சாங்க, அவர் கையை வச்சு ஜெபிச்சு அனுப்புறாரு. கையை வச்சு ஜெபிச்சு அனுப்புறார். ஏன்? அதான் அந்த உருவம், அந்த விருப்பம். இவருக்கு தேவ சமூகத்தை விட்டு தேவனை விட்டு பிரியாம இருக்கணும். நம்ம கர்த்தரை அதிகமா தேடுற விருப்பம் ஒரு பிள்ளைக்கான அடையாளம். அந்த பிள்ளைய தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? ஆசீர்வதிக்க விரும்புறா. இந்த யோசனை என்ன வைக்கிறாரு? கையை வைக்கிறாரு, ஆவியை கொடுக்கிறாரு, கனத்தை கொடுக்கிறாரு, ஆசாரியை நிறுத்துறாரு, என்னென்னமோ கொடுத்து அனுப்புறாருல. இவ்வளவு ஆசீர்வாதம் என்ன செஞ்சிச்சு? ஒரே வசனம் முடிக்கிறேன். என்ன 2 யோசுவா 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா முடிக்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா 8வது வசனம் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். ஆனாலும் இப்ப காலே பேசுறாரு பாருங்க. என்னோட கூட வந்த என் சகோதரர் கரைய பண்ணினார்கள், நானோ பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு சொந்தமாகும்படி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே காத்தார் சஞ்சரிக்கையில் சொல்லி ஆயிடுச்சு. இதோ நாளில் இருந்த இப்பவே எனக்கு இருக்குது, இருக்கிறதுக்கு இப்போது எனக்கு இருக்குது. அடுத்த வசனம். ஆகையால் இந்த மலை நாட்டை யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கிறாரு? யோசுவா கிட்ட. ஏன் கேட்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு? இவருக்கு நோக்கமான என்னது? வீடு, பிள்ளைங்க, நிலம். ஆனா அவன் வீட நினைப்பலாம் என்னது? ஆசாரி கூடாரம், சபை 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 சபை. இவருக்கு நினைப்பலாம் என்னது? மலைநாடு 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 இல்லையா? வீடு வீடு வீடு, மலைநாடு, ஆடு மாடு, பால், நிலம் தேவை இல்லைன்னு. ஆனால் விருப்பம் என்ன? வீடு தேவைன்னு அர்த்தம் இல்லை. யோசுவாக்கு வீடு இல்லையா? யோசுவாக்கு பிள்ளைங்க இல்லையா? இருந்துச்சு இல்லையா? அவர் சொன்ன, நான் என் வீட்டாரும் கத்தரையே வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா விருப்பம் என்ன? அந்த ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு இருக்க பிரியாதான் பத்தியா இது என்ன கொண்டு வந்துச்சு? கை வைக்காத மோசைய
கையை வைக்க வச்சுச்சு இல்லையா? வேற யாருக்கு மேலே கையை வைக்கலைங்க. வேற யாருக்கு மேலேயும் மோசே பாருங்க, வேற யாருக்கு மேலேயும் கையை வைக்கல. மோசே கை வச்ச ஒரே ஒரு ஆள் தெரியுமா? இந்த யோசுவா மட்டும்தான். அது கர்த்தர் சொன்னார், கையை வை, கையை வைன்னு தான் கையை வச்ச இல்லையா? 70 பேர் ஆவியை எடுத்து ஆண்டவர் வச்சார், தவிர கையை வைக்கல. 70 பேருக்கு மேல உன் ஆவி எடுத்து என்ன செய்வேன், அவங்க மேல வைப்பேன்னு சொன்னார பலிய. ஆனா மோசே என்ன வைக்கல, கையை வைன்னு சொல்லல. கர்த்தர் கையை வைக்க சொன்ன ஒரே ஒரு ஆள் தெரியுமா? இந்த யோசுவா தான். காளை மேல என்ன வச்சு சொல்லியிருக்கணும்? உத்தமா பேர் காளை மேல கையை வச்சு ஆசோதி சொல்லியிருக்கணும் தானே? இல்ல. ஏன்? இவன் என் பிள்ளை. என் பிள்ளைக்கு என்ன அடையாளம்? என் சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிறான். அவர் பிள்ளைக்கு என்ன அடையாளம்? அவர் சமூகத்தை விட்டு பிரிவதுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா மனசு இருக்கக்கூடாது. ஐயோ டைம் ஆகுதே, டைம் ஆயிடுச்சு, சர்ச்சை விட்டு போகணுமே, ஜெபத்தை விட்டு போகணுமே, பிரசங்கத்தை விட்டு போகணுமே, எப்போ போகுமோ அப்படி தோணலை இல்லையா? எப்போ போகுமோ, எப்போ முடிப்பாங்க அப்படி இல்லை. ஐயோ முடிக்க போறாங்களே, ஐயோ நான் முடிக்கிறேன்னு சொன்னவனுக்கு என்ன வரணும்? ஆவி துள்ளணும். அப்பா நல்ல வேலை என்ன வந்துருச்சு, முடிக்கணும் வார்த்தை வந்துருச்சுப்பா, சரி எப்படி கொஞ்சம் நாள் முடிச்சிடும் அப்படி வரக்கூடாது. என்னவது? ஐயோ முடிக்கணும்னு சொல்றாங்களே, முடிக்கிறேன்னு சொல்றாங்களே, முடிக்கிறேன்னு. அதாங்க உண்மை. இந்த வருத்தம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குதோ அவங்க தான் அப்பாவுடைய பிள்ளைங்க. அவங்கள தான் என்ன செய்ய விரும்புறாரு. இப்ப காலைக்கு மலைநாட தேவை போய் எடுத்துக்க வேண்டியது தானே. உடனே பலன் இருக்குது இல்ல? அது என்ன பலன்? வாலிப வயசு அந்த பலன் இருக்குதானே. 45 வயசு இருந்தது 85 வயசு அந்த பலன் இருக்குதானே. மலைநாட போய் எடுத்துக்க வேண்டியது தானே. கொடுப்பா 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 சரின்னு யோசுவா சொல்லாத வரைக்கும் உன் பலன் என்ன செய்யல ஒரு புரிய. இந்த பலன் எதுக்கு புரிய வச்சாச்சு? இந்த 45 வருஷம் ஸ்ட்ரென்த் காட்டிக்க உடம்ப பார்த்துக்கிட்டல. நம்ம சொல்ல உடம்பு பார்த்துக்கோங்க. எனக்கு அது ஆகாத வார்த்தை. உடம்ப பார்த்துக்க அது எனக்கு ஆகாத வார்த்தை அது இல்லையா? இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியல, இன்னும் உடம்ப பார்த்து என்ன பண்ண போறோம் இல்லையா? அதனால அவன் பார்த்துக்கோல. 45 வருஷம் உடம்ப பார்த்துக்கினாரு தானே. 45 வருஷம் உடம்ப பார்த்துக்கினாரு தானே. அந்த படம் குறையாம பார்த்துட்டு தானே. அதே அது அந்த உடம்பு அப்படியே அதே சாப்பாடு அதே மெயின்டைன் பண்ணார்ல, அப்படி அதே படம் இருக்குது இல்லை. இப்போ எடுத்துக்க வேண்டியதானே மலைநாட்டை. வந்து நிற்கிறார், ஐயா அந்த மலைநாட்டை எனக்கு கொடுங்களேன். அது யோசுவா மோசே எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு, என்ன பண்ணுங்க எனக்கு கொடுங்க. சரியா போ. அப்படி யார் தான் கொடுக்கணும்? ஏன் கொடுக்குற எல்லாம் வச்சுருக்கா தெரியுமா? அவர் தான் பிள்ளை. இவர் யாரு? பிள்ளைய போல காட்டுறாரு, ஆனா பிள்ளைய போல வாழல. பிள்ளைக்கு என்ன அடையாளம்? அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். அந்த ஆசாரிப்பு கூட பிரியாது இருந்தார். இந்த விருப்பங்களும் வருப்பமும் நமக்கு இருக்குமானா கர்த்தர் நம்மளை வாங்குற இலையில வைக்க மாட்டாருங்க. கர்த்தர் கொடுக்கிற இலையில வைப்பார். யாருக்கு? பெரிய பெரிய ஆளுக்கு கூட நம்மளை கொடுக்கிற இலையில வைப்பாரே தவிர நம்மளை வாங்குற இலையில வைக்க மாட்டா. நீ வாங்கணும்னு விரும்புறியா, கொடுக்கணும்னு விரும்புறியா? கண்களை மூடுவோம். வாங்கணும்னு விரும்புறியா, கொடுக்கணும்னு விரும்புறியா? வாங்குற இலையில இருக்க விரும்புறியா, கொடுக்கிற இலையில இருக்க விரும்புறியா? 2 இலையிலையும் இருக்கலாம். 2 பேரும் பெரிய தலைவர்கள். நான் காலை பற்றி குறைவா பேசவில்லை, பட் சூழ்நிலை. 2 பேரும் தலைவர்கள். ஒருத்தன் வாங்குற மாதிரி இருக்கான், ஒருத்தன் கொடுக்கிற மாதிரி இருக்கிறான். ஒருத்தன் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்குது, ஆனா ஒருத்தன் கேட்கவே இல்லை. ஒருத்தன் கேட்டுதான் வாங்க வேண்டியது இருக்குது, தான் தேவைக்கு கேட்டுதான் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனா ஒருத்தன் கேட்கவே இல்லை. கேட்க வேண்டிய எல்லையிலேயே கத்தவனை வைக்கல, மாறாக கொடுக்கிற இலையில கத்தவனை வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தான். நீ எவ்வளவு பேருக்குங்க தேவ சமூகத்தை விட்டு பிரிவதற்கு விருப்பம் இல்லாம பிரிஞ்சு போறாங்க? எவ்வளவு பேர்? தேவ சமூகத்தில் இருக்கின்ற வாஞ்சை உள்ளவர்கள் எவ்வளவு பேர்? யாருக்கு இருக்குன்னா பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு தான் அந்த விருப்பம் இருக்கும். அம்மா வீட்டை விட்டு வெளியில போறது, அந்த வீட்டை பிறந்த பிள்ளைக்கு தான் அந்த பாசம் இருக்கும், அடுத்த பிள்ளைகளுக்கு இருக்காது. அடுத்த பிள்ளைக்கு இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பாசம். புருஷனுக்கு அவன் வீட்டில் இருக்கிறது தான் பாசம். மனைவிக்கு அவன் வீட்டில் இருக்கிறது தான் பாசம். புருஷனுக்கு எப்படா இவளை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். மனைவி எப்படா இங்க விழுந்து அம்மா வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். ஏன்னா தான் பாசம். ஏன்? அதுதான் ஒரு பிள்ளைக்கான அடையாளம். அதுதான் ஒரு பிள்ளைக்கான அடையாளம். இன்னைக்கு தேவ சமூகத்தோடு பிரிஞ்சு போறது வருத்தமே இல்லை. விருப்பத்தோட பிரிஞ்சு போறோம்னா அவன் பிள்ளைய வாழலன்னு அர்த்தம்.
இந்த பிள்ளைக ஒரு நாள் தேவன் வாங்க கொடுக்கிற எல்லைக்குள்ள வைக்க முடியாது. மாறாக கேட்டா கிடைக்கும், கேட்டா கிடைக்கும். நீ கேட்டு வாங்குற எல்லையில தான் கத்த வைப்பாரே ஒழிய உனக்கு கொடுக்கிற எல்லைக்குள்ள கத்த வைப்பதற்கு விரும்ப மாட்டார். யோசேப்பை ஆஸ்வதிக்க சொன்னதை போல வேற யாரையும் தேவன் ஆஸ்வதிக்க சொல்லல. காலை உத்தமம் பின்பற்றினவர் தான். ஆனா காலை போய் ஆஸ்வதிக்க மோசைக்கு எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல. காலை போய் ஆஸ்வதிக்கும்படி, கொடுக்கும்படி, கனத்தை கொடுக்கும்படி, ஆஸ்வத்தை கொடுக்கும்படி, அப்படி எதைய கொடுக்கும்படி ஒரு இடத்துலையும் சொல்லல, ஒரு இடத்துலையும் சொல்லல. ஆனா யோசேப்பு சொன்ன உடனே சொல்றாரு, ஆவியை பெற்ற யோசேப்பா தெரிஞ்சுக்கோ, அவதான் ஏற்கனவே ஆவியை பெற்றிருக்கிற. அப்புறம் என்ன, உன் கையை அவர் மேல வை, உன் ஆசாரியன் மேல கொண்டு போய் நிறுத்து, ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படிய வைக்க பண்ணு, உன் கனத்தை எடுத்து அவனுக்கு கொடு. ஏங்க இவ்வளோ கொடுக்குறீங்க? அவன் என் பிள்ளை, என்ன அடையாளம்? என்னை பற்றி பிரியாது இருக்க விரும்புறான். என்னை பற்றி பிரிஞ்ச அவனுக்கு விருப்பமே இல்லை. என்னை பற்றி பிரியறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. என் கூடவே இருக்கணும் விரும்புறான், என் கூடவே இருக்கணும் விரும்புறான். ஒரு பிள்ளைக்கான அடையாளம். இன்னைக்கு நமக்கு அந்த அடையாளம் இருக்குமானா, நம்மளை வாங்குற இலையில இல்லை, கொடுக்கிற இலை வச்சு நம்மளை ஆஸ்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம், இதை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைய நாங்கள் காட்ட விரும்பலப்பா, வாழ விரும்புகிறோம். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறது இவ்வளோ பெரிய மேன்மைனா, இதுதான் உங்கள் பிள்ளைக்கு அடையாளம்னா, அந்த அடையாளத்தை நான் பதிக்க விரும்புகிறேன்ப்பா, அந்த அடையாளத்தை நான் காட்ட விரும்புகிறேன்ப்பா. காட்டுறதுக்காக நான் அடையாளத்தை பார்க்க விரும்பல. உள்ளத்தில் விருப்பம் எப்போதும் சபை, எப்போதும் தேவ சமூகம், எப்போதும் சபை, எப்போதும் தேவ சமூகம், எப்போதும் ஜெபம், எப்போதும் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விருப்பத்தோடையே நான் வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் இந்த யோசேப்பை போல என்னையும் ஆசீர்வதிச்சு வைங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே நீர் வைத்து, இவங்களை வாங்குறவங்க அல்லப்பா, கொடுக்கிற அளவுக்கு உடைய பிள்ளைகளை உயர்த்தி வச்சு இவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கரத்தில் வைக்கிறோம், கர்த்தர் நடத்தும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். தேவ கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிச்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.